அழகே அழகுல மதிய மனசு மாறினால நம்ம சுரேஷ் விட மாட்டார் போல. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தனே பாத்தீங்கன்னா பாக்யராஜ் வந்து சுரேஷ் கிட்ட பேசுறாரு. டேய் நீ மதிய போய் கூட்டு வாடா அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் போய் கூட்டு வர முடியாது, அவ பண்ணது எதுவுமே தப்பா உனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு. அவ பண்ணது தப்பு தாண்டா, ஆனா வெளியில உட்கார வச்சுட்டு ரொம்ப பெரிய தப்புடா, நீ அம்மா உடம்பு சரியில்லை என்ன எதுன்னு விசாரிச்சிருக்கா சுரேஷ், அதை விட்டு இந்த மாதிரி பண்ணது தப்புடா அப்படின்னா அவ ரொம்ப எல்லாத்துக்கும் பேசுவானா, அவக்குள்ள வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. உடனே பாக்யராஜ் நான் சொல்றது கேட்கற அப்படின்னு எனக்கு ஒரு போன் வருது, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்க வந்து போயிறாரு. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா மதியோட வீட கட்டுறாங்க. மதியோட அவங்க அப்பா சொல்றாரு, என்ன மதி என்னமாச்சு, ஏமா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாரு. உடனே நான் பண்ணாத தப்புக்கு என்ன மன்னிப்பு கேட்க சொன்னாங்கப்பா, அதை என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மதியோட அவங்க அம்மா சொல்றாங்க, மலர் அங்க எல்லா வேலையும் பாக்குறா, எல்லா வேலையும் செய்யறா, அவளை வந்துட்டு அவங்க எல்லா வேலையும் வாங்குறாங்க, ஆனா உன்ன அப்படி இல்ல, நீ அதெல்லாம் கொஞ்சம் யோசி மதி, ஆம்பளை பசங்க அப்படிதான் இருப்பாங்க, ஒரு டீ கிளாஸ் எடுத்து போய் சிங்க்ல போடுறது, ட்ரெஸ் எடுத்து கூடையில போடுறது, இதெல்லாம் ஒரு விஷயம் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா எப்படிமா, நீ கொஞ்சம் அனுசரிச்சு போனமா அப்படின்னு சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும்போது மதியம் வந்து உள்ள போய் உட்காந்து யோசிக்கிறாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம தங்கராஜ் காட்டுறாங்க. தங்கராஜ் வந்து சுரேஷ் போன் பண்ணி சுரேஷ் நல்லா ஏத்தி விடுறாரு. என்னடே நீ என்னடா சரியில்லடா, நீ உன் பொண்டாட்டி போய் கூப்பிடாத, ஒரு வாரம் அங்க இருக்கட்டும், ஒரு வாரமோ இல்ல ஒரு மாசமா அவங்க வீட்டுல இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மா கசங்க தெரிஞ்சா அவருக்கு நல்லா புத்தி சொல்லி அனுப்புவாங்க, நீ பொண்டாட்டி மேல இருக்க பாசத்தை எல்லாம் போய் கூட்டு வந்தாது அப்படின்னு. நான் மேல பாசம் இருக்கு உங்ககிட்ட சொன்னா நம்ம யார் சொன்னது உங்களுக்கு அப்படின்னு. நீ தான் அவகிட்ட பம்பரியடா சுரேஷ், பொண்டாட்டி எல்லாம் நம்ம கால் கீழே வச்சு இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி அவரை நல்லா கொம்பி சொல்லி விட்டுறாரு. அவரு என்ன சரி ஓகேடா சுரேஷ், நம்ம போனி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன கட் பண்ணிட்டு காண்டி ஏத்தி விட்டுறாரு. சுரேஷ் உடனே காண்டாயிட்டு மதிக்கு போன் பண்றாங்க. மதியம் அவங்க அம்மா பேச நினைச்சு யோசிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சுரேஷ் கிட்ட இருந்து போன் வருது. தங்கராஜ் ஏத்தி விட்டதுல மதிய போட்டு நல்லா ஒரு மாதிரி பேசி விட்டுறாரு. நீலாம் இனிமே இந்த வீட்டுக்கே வராது, நீலாம் பொண்ணு அவங்க கூட எவனும் வாழ மாட்டான், நீ வந்தாலும் நான் கூட வாழ மாட்டேன், டைவர்ஸ் தான் கொடுப்பேன், உங்களை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு தான் போவேனே தவிர உங்க கூட நான் வாழ மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மதிய ஒரு மாதிரி பேசிட்டாரு. நான் எஸ்ஐயா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் கொலைகாரனா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறாரு. மதிய அந்த கான்ல என்ன பண்றாங்க, கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போய் அவங்கள கேஸ் கொடுக்கணும், அவங்க கிட்டே அவங்கள கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உங்க அம்மா கேக்குறாங்க எங்க போற அப்படின்னு. எனக்கு வீட்டுல வந்து ஒரு மாதிரி நான் காலேஜ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க. அதோட அவங்க சுரேஷோட ஃபேமிலி கட்டுறாங்க. மதியோட மாமனார் மாமியார் பாக்யராஜ் மலர் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. மலர் வந்து கேக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல அப்படின்னு. உன்னையா எப்படி பேசினா பாரு மலர், நீ வந்து பெரிய மருமக அந்த திமிர நீ காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி அவளை அறுத்து விட்டு நம்மளுக்கு சுரேஷ் நல்லா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பாக்யராஜ் மலர் அதை அப்படியே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மதி போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாரும் கேக்குறாங்க சுரேஷோட வைஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாரும் பேசுறாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மதி சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டுல சார் பாக்க சார் உள்ளதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்றாங்க, சார் உங்க வைஃப் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரு இவங்க பாக்குறாங்க, மதி வந்து சுரேஷா பாக்குறாங்க. சோ அதோட இந்த சீன் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வந்து என்ன போட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுரேஷ் கிட்டே அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா என் புருஷனை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு, என்ன மரியாதை இல்லாம நடத்துறாரு, என்ன வீட்டை விட்டு வெளியே உட்கார வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சுரேஷ் அப்படியே ஒரு மாதிரி பாக்குறாரு, எல்லாரும் முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மதியம் சுரேஷ் ஒரு மாதிரி பாக்குறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எவ்வளவு ஃபயரா இருக்க போகுது அப்படின்றது நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் தான் தெரியும். சோ இந்த மாதிரி மூணு அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.